வணக்கம் அபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க அபுட் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அந்த பையன் நம்ம பொருட்டோ பார்த்துருப்பீங்க. நம்ம பொருட்டோ அந்த பையன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரே ஒரு கொஷின் வந்திருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இட்டாச்சி உச்சிஹா அந்த பையன் திருப்பி வருவாரா? எஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேன் ஃபேவரட் இஸ் நம்ம இட்டாச்சி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பையன் நம்ம மெயின் கேரக்டர் நம்ம நருட்டோட அந்த பையன் நிறைய ஃபேமஸான ஒரு பர்சன் கூட சொல்லலாம். நம்ம ஃபுல் டோட்டல் என்டையர் அனிமேவர்ஸில் அண்ட் ஆல்சோ அந்த பையன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ். ஐ மீன் நம்ம அனிமேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ்னால் நம்ம இட்டாச்சி உச்சிஹா. அண்ட் இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம திருப்பி நம்ம பொருட்டோவில் வந்து வருவாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரில. அண்ட் நீங்கள் பொருட்டோ ஸ்டோரி எடுத்தாலுமே லைக் ஹீஸ் லைக் மோஸ்ட்லி நம்ம எரன் ஏகரில் வந்து நம்ம சாஸ்கே அந்த மாதிரி தான் ஸ்டோரி. பட் இட்டாச்சி மாதிரி வந்து ஒரு வெல் ரிட்டன் கேரக்டர்னு எங்கேயும் பார்க்க முடியாது அண்டஸ் நம்ம கோட் கியாஸ். ஸோ நம்ம ஜீரோ மாதிரி அதே மாதிரி வந்து நம்ம இட்டாச்சி திருப்பி நம்ம பொருட்டோவில் வருவாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் திருப்பி ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி வந்து நம்ம பொருட்டோவில் வந்து இந்த முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் எப்படி அண்ட் எதுக்காக நம்ம இட்டாச்சி வந்து திருப்பி வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆன்சர் லிட்ரலி எஸ், நம்ம இட்டாச்சி திருப்பி வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி நம்ம இட்டாச்சி வந்து திருப்பி வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எஸ், நம்ம இட்டாச்சி உச்சிஹா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேன் ஃபேவரட்னால அவர் திருப்பி கொண்டு வந்தால் நம்ம பொருட்டோ அனிமே திருப்பி வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைக்கும் இனிஷியலாக. அண்ட் இந்த ஒரு பூஸ்ட் ஏன்னா நம்ம எஸ் மங்கா வந்து ஆல்ரெடி பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பட் நம்ம அனிமே வந்து இனிமேல் தான் வரணும். டைம் ஸ்கிப் வந்து திருப்பி வரணும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பொருட்டோ சின்ன வயசில் இருந்த அனிமே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்காது. பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி லைன் அண்ட் பிகாஸ் ஆஃப் த பொருட்டோ கேரக்டர் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஷிட்டி ரைட்டிங் நான் சொல்ல மாட்டேன். பட் இட் வாஸ் எப்படி சொல்லணும், ஒரு லேக்கிங் தான் சொல்லுவேன். நம்ம கிஷிமோட்டோ நம்ம எழுதுனாலும் லேக்கிங்காக இருந்துச்சு. பட் இப்போ அதை அப்படியே வந்து மாற்றிட்டாங்க. லைக் ரீசெண்டாக வந்து நம்ம ஒன் பீஸ் நம்ம ஜுஜுட்சு கைசன் கூட பீட் பண்ணி நம்ம மோஸ்ட் வியூடு மன்காவாக வந்து மாறிச்சு 2023. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரிக்குள்ளே போகிறாங்க, இப்போ என்டர் ஆகுறாங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இட்டாச்சி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து உள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எதுக்காக நம்ம இட்டாச்சி திருப்பி வரணும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் த மெயின் ரீசன் ஆஃப் நம்ம கென்ஜிட்ஸு அண்ட் ஆல்சோ வந்து நம்ம எட்டர்னல் மாங்கக்யூ ஷேரிங்கான். ஸோ நம்ம சாரதாக்கு வந்து நம்ம எட்டர்னல் மாங்கக்யூ ஷேரிங்கான்ங்கிறது வந்து கிடைக்க சான்ஸ் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நம்ம எப்படியும் ஒரு ஷேரிங்கான் அடுத்த ஷேரிங்கான் கிடச்சா மட்டும்தான் அந்த ஷேரிங்கான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த எட்டர்னல் மாங்கக்யூ ஷேரிங்கான் வந்து நம்ம யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இட்டாச்சிட்ட கூட கிடையாது தான். பட் நம்ம சாஸ்கேட்ட இருக்குது. பட் நம்ம சாஸ்கியோட ஐயை எடுத்து நம்ம சாரதா கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் சாஸ்கியோட சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக நடக்காதான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து நம்ம கொள்ளணும்னு நினச்சாருன்னா நம்ம கிஷிமோட்டோ வந்து மேபி இப்போயே கொண்டிருப்பார். பட் அவர் வந்து ஒரு டிவைன் ட்ரீயாக மாற்றிருக்காரு. ஐ திங்க் நம்ம சாரதாக்கு வந்து நம்ம இஎம்எஸ் எப்படி கிடைக்க போகுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் இப்போ நம்ம போருட்டோவில். பிகாஸ் எந்த ஒரு உச்சிஹாவுமே வந்து இல்லை. எஸ், நீங்கள் கேட்கலாம், ஐ மீன் நம்ம ஓட்ஸுக்கு மாதிரி ஒரு உச்சிஹா இருப்பார் ப்ரோ, அந்த க்ளோன்ஸ் நிறைய வச்சுருப்பாரு. ஸோ அவங்க ஐஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாமே. பிகாஸ் நம்ம நருட்டோ வந்து அவங்கள வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வச்சுருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவங்கள யாரையாவது வந்து ஒரு ஐயை எடுத்து இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் கம்பேட்டபிள்னு சொல்லும்போது வந்து எஸ். ஸோ நம்ம ஷரிங்கான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் டைம் தான் நீங்கள் எடுத்தா பண்ணிட்டா முடியும். பிகாஸ் நீங்கள் அதை கல்டிவேட் பண்ணி நீங்கள் நிறைய கூட வச்சுக்கலாம் நம்ம டான்ஸோ மாதிரி. பட் அதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் அதுக்கு இன்னொரு சான்ஸுமே இருக்குது. ஸோ மேபி இந்த செல்ஸ் எடுத்து நம்ம சாரதா உச்சிஹாக்கு நம்ம அஷிராமோட செல்ஸ் கொடுத்தா அந்த ஒரு கம்பேட்டபிலிட்டி நம்ம கொண்டு வரலாம். பட் அதுக்கு வந்து நம்ம ஒரோச்சுமாரோ, ஸோ நம்ம அஷிராமா செல்ஸ் வேணும். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ஒரோச்சுமாரோ இன்னும் அஷிராமா செல்ஸ் வச்சுருக்காரு. ஸோ மேபி அந்த ஒரு சான்ஸுமே வந்து இருக்குது. பட் ஸ்டில் நம்ம சாரதா உச்சிஹா இந்த ஒரு விஷயத்தில் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஐ மீன் நம்ம இஎம்எஸ் வேணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்சன் நம்ம இட்டாச்சி உச்சிஹா. எதுக்கு நம்ம இட்டாச்சி சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக வந்து இட்டாச்சி வந்தாலும் அவர் வந்து கண்ணை கழட்டியாக கொடுக்க போகிறார். பிகாஸ் அவர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டார்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் வந்து எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம இட்டாச்சி உச்சிஹா வந்து ஒன் ஆஃப் த கோட்டட் கேரக்டர்னால அவர்கிட்ட வந்து நம்ம ஷரிங்கன்ஸ் வந்து ஏதோ கலெக்டிவ் பண்ணி வச்சுருந்ததாக சொல்லியிருப்பாங்க. ஒரு முன்னாடி வந்து இது வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்படின்னு நம்ம நருட்டோ வர்ஸில் நம்ம ஒரோச்சிமாருக்கு அண்ட் நம்ம டான்ஸோக்கு தெரியாமல் இவரே நிறைய ஐஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஓபிட்டோ மாதிரியே. அண்ட் இவருமே தனியாக வச்சுருக்கதா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மன்காவில் ஒரு பேனல் காமிச்சிருப்பாங்க. பட் இது வந்து ஃபுல்லாக அஃபிஷியலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அஃபிஷியல். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டில் தேர் ஆர் ஷேரிங் ஆன்ஸ் ஓவர் ஆஃப் த மாதிரி உச்சிஹா பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எஸ், நம்ம லாட் ஆஃப் இயர்ஸ் பாஸ்ட். பட் கண்டிப்பாக நம்ம ஒரோச்சிமாருவே அதை ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இட்டாச்சியுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போனோம்னா நம்ம இட்டாச்சி மேபி வந்து ஒரு ஷேரிங்காக நம்ம
சாரதா கொடுத்தாங்கன்னா மேபி வந்து போய் அவங்களால இஎம்எஸ் வந்து போய் அவேக்கன் பண்ண முடியும். எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஎம்எஸ் அவேக்கன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அது வந்து போய் மாங்குக்யூ ஷேரிங் ஆனால் தான் இருக்கணும். நம்ம ஃபுகாக்கோட ஐஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து போய் யாருக்குமே தெரியாது. பிகாஸ் ஃபுகாக்கோட ஐஸ் வந்து போய் நம்ம டான்ஸோ யூஸ் பண்ணான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. இல்லை, ஃபுகாக்கோட ஐஸ் வந்து போய் நம்ம மாங்குக்யூ ஷேரிங்கான். எஸ், நம்ம ஃபுகாக்கோ வந்து போய் மாங்குக்யூ ஷேரிங்கான் வச்சுருந்தது போய் அந்த யாருக்குமே தெரியாது எக்ஸப்ட் இட்டாச்சி உச்சிஹா. பிகாஸ் அவர் வந்து போய் அப்போயே பார்த்துருப்பாரு. நம்ம இவர் வந்து போய் யூஸ் பண்ணுறது ஃபுகாக்கு நம்ம 9 Tails அட்டாக்கை போய் யூஸ் பண்ணுறது நம்ம ஓபிட்டாவும் பார்த்துருப்பாரு. பட் இந்த 2 பேருக்கு மட்டும்தான் வந்து போய் உங்கள்கிட்ட மாங்குக்யூ ஷேரிங்கான் இருக்குன்னு தெரிய வரும். நம்ம ஃபுகாக்கு உச்சியோட இஎம்எஸ் நம்ம மாங்குக்யூ ஷேரிங்கான் எங்கே இருக்கா அண்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. இது வந்து போய் ஒன் ஆஃப் த அன்ஆன்சர்டு கொஷின் இன் நம்ம நருட்டோ. பிகாஸ் யாருக்குமே வந்து நம்ம ஃபுகாக்கு உச்சிகா பற்றி தெரியாமல் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பிகாஸ் அவர் வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல் கைஸ் லிட்ரலி நம்ம கம்பேர் டு மினோட்டோ லெவல் ஷேடோ ஓகாகே கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கைஸ் வந்து நிறைய பேர் தெரில. அண்ட் அவரோட பவர்ஸ் என்னன்னு கூட நிறைய பேர் தெரியாது. பிகாஸ் அவரோட பவர் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்ஃபுல். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருமே இப்போ நம்ம எய்டோட பவர் மாதிரி தான் ஒரு சின்ன ரியாலிட்டி க்ரியேட் பண்ணுறது. அந்த ரியாலிட்டியில் வந்து நம்ம அவர் வைக்கிறது தான் சட்டம், அவர் வைக்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அவர் தான் அந்த அல்டிமேட் பாஸ் ஆஃப் த ரியாலிட்டியாக மாறுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இதை வந்து நம்ம ஃபுகாக்கு வந்து நம்ம மாங்குக்யூ ஷேரிங்கான் குடிச்சிச்சு. ஸோ அவரோட மாங்குக்யூ ஷேரிங்கான் எப்போ அவைக்கான் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம 3rd கிரேட் நிஞ்சா வரல. அண்ட் அப்போ தான் வந்து நம்ம அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து இறப்பார். அண்ட் அவருக்கு வந்து நம்ம மாங்குக்யூ ஷேரிங்கான் கிடைக்கும். அண்ட் இதை பற்றி நம்ம இட்டாச்சி சின்ன வயசுலேயே கேட்பாரு மாங்குக்யூ ஷேரிங்கான், ஐ மீன் நம்ம அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஷேரிங்கான் இருக்கான்ட்டு. அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுகாக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபுகாக்குவோட இந்த மாங்குக்யூ ஷேரிங்கான் எங்கே போச்சுன்னு சொல்லி வந்து அது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் நம்ம என்டையர் சீரீஸ்லேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணது ஒரே ஒரு மாங்குக்யூ ஷேரிங்கான் யாரோடன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிசியூ உச்சிஹா த டெலிபோர்ட்டர் அவரோட தான் நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஃபுகாக்குவோட இந்த மாங்குக்யூ ஷேரிங்கான் எங்கே போச்சுன்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது. மேபி நம்ம ஒரோச்சிமார் கூட வச்சிருக்கலாம். பிகாஸ் நம்ம இட்டாச்சி கூட அவர் க்ளோஸாக இல்லை. பட் மேபி நம்ம அகாட்ஸ்கிட்ட முன்னாடி இருந்தனால மேபி அகாட்ஸ்கியோட ஹைட் அவுட் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஒரோச்சிமார் கூட அதை எடுக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு அன்ஆன்சர்டு பிளாட்டை இங்கே கரெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ணால் ஸோ சாரதா வந்து யார்ட்டையுமே வந்து உங்கள் ஒரு சாஸ்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷிமோட்டோ அப்படி எப்படி கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா ஐ மீன் தன்னோட கிராண்ட் ஃபாதர் ஸோ அந்த மூலயமா வருது அப்படின்னு சொல்லி கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஸ்டோரி லைமே நல்லாயிருக்கும். நம்ம ஃபுகாக்கோட ரியல் பவர்ஸ் பிகாஸ் ஃபுகாக்கோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் அந்த ரியாலிட்டி சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஒரு குட்டி ரியாலிட்டி வந்து போர்ட்டபிள் டிமென்ஷன் ஓப்பன் பண்ணுறது. அண்ட் இதை வந்து நம்ம சாரதா உச்சிஹாக்கு வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிட்டரலி ஷீ வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கைஸ். பிகாஸ் அந்த ஒரு பவருங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட். ஈவன் நம்ம மதரா உச்சிகாவுமே நம்ம மாங்குக்யூ ஷேரிங்கோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ண மாட்டார். பிகாஸ் அவரோட ஒரு டைம் ட்ராவலிங்கும் டைம் ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மன்கால் பிளாட்லேயே கன்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் ஹி வாஸ் ஸோ ஸ்ட்ராங். ஸோ அவருக்கு வந்து நம்ம மாங்குக்யூ ஷேரிங்கான் எபிலிட்டி இருந்துமே அவர் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அப்படி தான் வந்து நம்ம உச்சிகாஸ் வந்து எவால்வ் ஆனாங்க. பட் சாரதாக்கு அது கேஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஷீ இஸ் டூ வீக் நான் சொல்லுவேன். எஸ், அவங்க ஏஜுக்கு வந்து அவங்க வீக்கான்னு கேட்டிங்கன்னா நாட் லைக் நம்ம நருட்டோ சாஸ்கே இருந்த ப்ரைமில் கூட அவங்க இப்போதைக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஷீ நீட்ஸ் மோர் திங். அண்ட் அவங்கள்ட்ட வந்து நான் ஹீலிங் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ஹீலிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷீ இஸ் ஃபுல் ஃபைட்டர் லைக் ஃபைட்டர் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபைட்டர் கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இஎம்எஸ்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் வந்து ஷீ கேன் அட்லீஸ்ட் கோ 2-2 ஐ மீன் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ஓட்ஸுக்கி கூட வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்லாவது இருக்கும். ஸோ இல்லைனா அது வந்து இது ஒன் சைடட் ஃபைட் தான். நம்ம ஓட்ஸ்கிட்ட போய் அடி வாங்கிட்டு தான் வரணும். நம்ம சகுரா உச்சிஹாவா ஸோ சகுரா ஹரணோ மாதிரி தான். எஸ், இப்போ உச்சிஹா தான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரியே வந்து அவங்களும் வந்து ட்ராஷாக மாறிடக்கூடாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் கண்டிப்பாக வந்து வேணும். அண்ட் இந்த இஎம்எஸ் நம்ம ஃபுகாக்கோட தான் இருந்தால் இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோர் லைனும் வந்து பர்ஃபெக்டாக முடியும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இட்டாச்சி திருப்பி வந்தால் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஃபுகாக்கோ கொண்டது நம்ம இட்டாச்சி. அண்ட் அப்படி இருக்கும்போது இட்டாச்சி வந்து அந்த ஐஸ் எடுத்த மாதிரி நமக்கு வந்து காட்டிருக்க மாட்டாங்க. பட் சின்ஸ் நமக்கு வந்து நம்ம நருட்டோவில் இந்த கொஷின் வந்து யாருமே ஆன்சர் பண்ணல, நம்ம கிஷிமோட்டோ கூட சொல்லனால மேபி இப்போ நம்ம கிஷிமோட்டோ கொண்டு வந்தால் ஐ திங்க் இட் வில் பி ஃபைன் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம டான்ஸோ கையில் இருந்த மாங்குக்யூ ஷேரிங்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. டான்ஸோட்ட வந்து அந்த ஒரே ஒரு மாங்குக்யூ ஷேரிங்கான் தான் இருந்துச்சு. சிசியூ உச்சிகாடோ மட்டும்தான் மாங்குக்யூ ஷேரிங்கான். மற்றது எல்லாமே வந்து வெறும் ஷேரிங்கான் தான். ஓகேங்களா? ஸோ வெறும் ஷேரிங்கான்லாம் நம்ம இசனாகி யூஸ் பண்ணி வந்து அவர் வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஷேரிங்கான. ஸோ இப்படி தான் வந்து நடந்திருக்கும். அண்ட் இதுதான் வந்து நம்ம ஹோல்
அன்ஆன்சர்டு பிளாட் ஆஃப் நம்ம நருட்டோ அண்ட் இதை வந்து நம்ம பொருட்டோ வந்து ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் நம்ம இந்த ஸ்டோரி வந்து இதில் கண்டினியூஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ணன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்குங்க. பிடிச்ச கீழே சப்போர்ட் மறக்காம சொல்லி ஆன் போட்டுங்க. அண்ணன் பாஸ் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.